வெல்கம் டு மெட்ராஸ் மாப்ளைஸ். இது மெட்ராஸ் மாப்ளைஸோட ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா ட்ரிப்பு. இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, வாட்டர் ஃபால் ஒன்று பம்பரகண்டா வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் ஸ்ரீலங்கா. தட் இஸ் அரவுண்ட் 864 ஃபீட் ஹைட்லேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து உழுது. அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மெட்ராஸ் மாப்ளைஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். இந்த ஃபால்ஸ் எங்கே சிட்டுவேட்டட் ஆகிருக்குன்னா, பதுளர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஈவன் இந்த செகண்ட் ஹையஸ்ட் ஃபால்ஸ் த தியலுமா ஃபால்ஸும் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ வில் கோ டு த ஹையஸ்ட் ஃபால் டுடே இன் ஸ்ரீலங்கா. அந்த ஃபால்ஸோட வியூ பார்த்துட்டோம். ஸோ வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த இடத்த. ஸோ நம்மளோட ட்ரெக்கிங்கை வந்து நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் 20 ருபீஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் இட்ஸ் 50 ருபீஸ். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ்னால் இட்ஸ் 400 ருபீஸ் ஃபார் என்ட்ரன்ஸ். இது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரெக்கிங். இட்ஸ் கோயிங் டு டேக் 500 மீட்டர்ஸ் வந்து நம்ம இந்த பம்பரகண்டா வாட்டர் ஃபாலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அரௌண்ட் லைக் 30 மினிட்ஸ் சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ஃபாக்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த டாப்பில். இது வந்து அந்த ஃபால்ஸோட அங்கேருந்து வர தண்ணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிரிட்ஜ் நம்ம க்ராஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரெக்கிங் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 3 ஃபேஸ் ஆஃப் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். தட் இஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பம்பரகண்டா வாட்டர் ஃபாலுக்கு போகிறோம். தட் இஸ் 500 மீட்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அதோட டாப்பில் இருக்க லங்கா எல்லை அப்படின்ற வாட்டர் ஃபாலை நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே தேர்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லங்கா எல்லை வாட்டர் ஃபாலோட டாப் லங்கா எல்லை அந்த ஃபால்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அதையும் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு, போயிடாதீங்க. வீடியோஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் இருக்குது. இந்த ஃப்ளவரை ஊதுனா பறக்கும்னாங்க, நான் ட்ரை பண்ணேன், நடக்கலை. ஸோ இப்போ நம்ம பம்பரகண்டா வாட்டர் ஃபால் த ஃபேஸ் 1க்கு வந்துட்டோம். த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் ஸ்ரீலங்கா. வேறு லெவல் வியூங்க. சரியாக செம்மையாக இருந்துச்சு, செம்ம குளிராக இருந்துச்சு. த வெதர் வாஸ் வெரி ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நல்ல வேலை மழை பெய்யல. தட் இஸ் வாட் த கிரேட் திங். ஸோ பம்பரகண்டா வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு வி ஸ்பெண்ட் அரவுண்ட் லைக் 10 மினிட்ஸு. அங்கேருந்து நாங்கள் வந்து வி டுக் டு லங்கா எல்லை. எல்லைன்றது வேறு ஒன்றும் இல்லை, த வாட்டர் ஃபாலாக தான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு லங்கா எல்லை. இதுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணணும். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு, இதை பாத்வே வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப கிளியராக இல்லை, பட் வி டுக் எ டிசிஷன், சரி இதுதான் அந்த வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். நட்டில் லாக்ஸ்லாம் வந்து உளுந்து கிடக்குது. ஸோ நீங்கள் தாண்டி போகிற மாதிரி இருக்கும், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இல்லை பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங். ஒன்லி நம்ம தான் ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் போகிறவர் தான் நம்ம கைடு. அவர் தான் நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இது வந்து கொஞ்சம் சுற்றி போகுது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கீழே வந்துடுவீங்க. பட் நாட் ஸோ டேஞ்சரஸ் இந்த பைன் ஃபாரஸ்ட்டு. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் டேஞ்சராக தான் தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ரூட் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ ஸ்டில் வி ஹேவ் அ டவுட்டு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிளிஃபுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த பைன் ஃபாரஸ்ட்டோட ஒரு கிளிஃபுக்கு வந்துட்டோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரூட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுதான் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. ஸ்லிப் ஆகிடுச்சின்னா சைடில் விழுந்திங்கன்னா ஸோ நத்திங், இட்ஸ் குவைட் டேஞ்சரஸ் தான். ஸோ இங்கே வந்து வெரி பியூட்டிஃபுல் பிளேஸு. இங்கே ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ நாங்கள் ரூட் வந்து ஷுவர் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்டை வந்து க்ராஸ் பண்ணி முடிக்க போகிறோம். லீச்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடி. லவ்வர்ஸை பார்த்தோன்னே எங்கள் ரூட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அவங்ககிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணோம், எஸ் திஸ் இஸ் த ரூட்டுன்னு சொல்லிட்டு. மேபி அவங்க ரெகுலராக வராங்க போல். ஸோ அந்த ரூட் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வி டுக் த சேம் ரூட். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாத் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அதுதான் அவங்க வேன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சில இடத்துல கொஞ்சம் சேறு சகதியாக இருக்குது. ஸோ வேர் யுவர் ஷூஸ். இந்த ட்ரெக்கிங்க்கு ஷூஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்லது. ஃபென்டாஸ்டிக் ஒன்னா, நாங்கள் இந்த ஃபுல் ட்ரெக்கிங்கில் எந்த கார்பேஜ் அண்ட் எனி பிளாஸ்டிக்ஸ் பார்க்கவே இல்லை.
ஸோ கீப் டு யுவர் ரைட்டுன்னு சொல்லலாம் ஆல்வேஸ். இந்த மவுண்டைன் ஏறும்போது நீங்கள் உங்கள் சைடில் எந்த சைடில் மவுண்டைன் இருக்குதோ ஸோ அந்த சைடில் வந்து யூ ஹேவ் டு கீப் டு த ரைட். ஏன்னா லெஃப்ட்டில் போனீங்கன்னா சறுக்கிட்டு கீழே போயிடுவீங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் லாக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக த வேலி. ஸோ வி ஆர் கோயிங் டு வாக் டுவோர்ட்ஸ் த வேலி. இது வந்து ஆல்மோஸ்ட் த வேலி வாக்குன்னு சொல்லி ஜிபிஎஸ்சில் காமிச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு வாக்கில் வந்திருப்போம். இட் டுக் அரவுண்ட் லைக் 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வரத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வியூ பார்த்திங்கன்னா பிட்வீன் 2 மவுண்டைன்ஸில் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது. செம்ம பியூட்டிஃபுல், செம்ம க்ரீனரி. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லொக்கேஷன். 2 பாத் போகுது, ஒன்று கீழே இன்னொன்று மேலே போகுது. ஸோ வி டிசைடட் டு கோ அப் ஆக்சுவலாக. சரி வி ட்ரை ஆன் அப் சைடு. ஏன்னா டவுன் சைட் கொஞ்சம் டவுட் ஆச்சு. ஸோ வி அப் சைட் போனோம். ஸோ இந்த அப் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீப்பாக அந்த வேலி மேலே ஏறி போகுது. ஸோ இந்த புஷஸ்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 feet வளர்ந்துருக்குது. கீழே பார்த்தே தெரியல, கொஞ்சம் யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி தெரியுது ரொம்ப நாளாக. ஸோ நம்ம வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. வி கேம் த்ரூ சம் லீச்சஸ். அதனால் அதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ தேவர் நோபடி வாஸ் ட்ரக்கிங் இந்த இடத்துல. கம்ப்ளீட்டாக நாங்கள் மட்டும்தான் ட்ரக் பண்ணியிருந்தோம். எஸ் வி ரீச்டு த பிளேஸ்ன்னு நினைக்கிறோம், இன்னும் ஷுவர் இல்லை. ஸோ பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் ஃபேஸ் மிஸ் பண்ணி தேர்ட் ஃபேஸுக்கு டேரெக்டாக வந்துட்டோம். இந்த அப்பர் லங்கா எல்லைக்கு வந்துவிட்டோம். ஸோ வாங்க பக்கத்தில் போகலாம். பக்கத்தில் போய் பார்த்தா டவுட்டாக இருந்துச்சு, இதுக்கு மேலே போக முடியுமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே ஸ்டில் வீ கேன் கோ டவுன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இறங்கி போனீங்கன்னா அந்த லாகு அப்படியே இருக்குது. அந்த லாகில் பார்த்தீங்கன்னா நிறைய நெயில்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. தட் இஸ் நீங்கள் அதில் ஏறி கூட க்ராஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த தண்ணியில் கூட இறங்கி க்ராஸ் பண்ணலாம். நாங்கள் அந்த தண்ணியில் இறங்கி க்ராஸ் பண்ணோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா த ஹிடன் நேச்சர் பிட்வீன் த 2 mountains, 2 valley and 2 மவுண்டெயின்ஸ்குள்ளே வந்து இங்கே தான் நாங்கள் வந்து வி ஸ்பெண்ட் அவர் டைம். வி டுக் பாத். இதில் தான் நான் உள்ள வரைக்கும் அந்த கேமரா எடுத்து போடல. அங்கே தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் 30 to 40 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நாங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். வெரி குட் பிளேஸ் டு ஹேவ் யோர் லஞ்ச் ஆர் சம்திங். அந்த சாப்பிட்றதுக்குலாம் வச்சிங்க. தண்ணி நீங்கள் கொண்டு வர தேவையில்ல, அப்படியே பிடிச்சி குடிக்கலாம், அந்த ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லாகுக்கு இந்த சைடு சார் ஓகே தர் இஸ் அ பிளேஸ் நாங்கள் ட்ரக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ்சில் பார்த்தேன். எகலத்தானா வாட்டர் ஃபால்னு காட்டுது. தட் இஸ் ஃபேஸ் 4 ஆக்சுவலாக. நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணலை. ஸ்டில் வி ட்ரைடு. பட் என்ன பண்ணோன்னா பாதி தூரம் போயிருந்தோம். லைக் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. இதை வந்து சுத்தமாக யாருமே யூஸ் பண்ணல போல். ஸோ இந்த இடம் வரைக்கும் போனோம். இங்கே வந்து யாரோ வந்து குக்லாம் பண்ணியிருக்காங்க, பட் வந்து கன்ஃபார்மாக தெரியல. இது வந்து நாங்கள் அதர் சைட் ஆஃப் த வேலியில் இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் ட்ரக் பண்ணல. எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருந்தாலும் அங்கே திரும்பி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2 இடம் பிரிஞ்சிச்சுல்ல, அதில் வந்து நாங்கள் திருப்பி லெஃப்ட் எடுத்துகிட்டு லங்கா எல்லைக்கு வி மூட் ஆன் லைக். சரி இங்கே வரும்போது இந்த பாத்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தட் இஸ் இங்கே வரைக்கும் தான் 2 kilometers. இதுக்கு மேலே வந்து நீங்கள் லங்காவில் டாப் போகணுன்னா அது 1/2 kilometer ட்ரக் பண்ணணும். இது ஆல்மோஸ்ட் டோட்டலாக அரௌண்ட் 6 kilometers ட்ரக்கிங்கு. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரக்கிங்க்கு மட்டுமே வந்து 4 hours எடுக்குது. ஸோ வி ஸ்பெண்ட் டைம் மேலே வந்து ஒரு 1 hour. டோட்டலாக வி ஸ்பெண்ட் டைம் 1 hour. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடடா நீயும் வந்துட்டீங்களாடான்னு சொன்ன மாதிரி நம்ம ஆள் ஜோடியாக இங்கே உட்காந்துட்டு இருந்தார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்லன்ற மாதிரி உட்காந்து சூப்பராக லவ் பண்ணிகிட்டு இருந்தார். பெஸ்ட் பிளேஸுங்க, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு, வேறு லெவலுங்க. திஸ் இஸ் லங்கா எல்லை. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பூல் மாதிரி இருக்குது. த சேஃப் பிளேஸ் டு டேக் பாத். செம்மையாக இருந்துச்சுங்க. என்ஜாய்ட். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.